அகந்தையை விட்டொழிப்போம். அன்பார்ந்தவர்களே, காந்தியடிகளின் நெருங்கிய நண்பர் ஒருவரின் மகன் ஸ்ரீமன் நாராயணன் என்பவர். அவர் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். லண்டனில் பொருளியலில் பட்டம் பெற்று இந்தியாவில் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற திட்டத்துடன் திரும்பி வந்தார். அவருக்கு பெரிய பெரிய கனவுகள் இருந்தன. இந்திய நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசையின் விளைவால் உருவான கனவுகள் அவை. முதலில் காந்தியடிகளிடம் வந்து ஆசை பெற்று கொஞ்ச காலம் அவருடன் இருக்கும் திட்டத்தோடு வந்தார். காந்தியடிகளும் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து தனது ஆசிரமத்தில் அவரை சேர்த்து கொண்டார். அந்த ஆசிரமத்தில் வந்து சேரும் யாருக்கும் முதலில் கொடுக்கப்படும் பணி கழிப்பறைகளை சுத்தம் செய்வது. ஸ்ரீமன் நாராயணன் தனது வீட்டில் கூட அதை செய்ததில்லை. அதையெல்லாம் செய்வதற்கு ஏராளமான பணியாளர்கள் அவருடைய வீட்டில் இருந்தார்கள். எனினும் காந்தியடிகள் சொல்லிவிட்டாரே என்று அதை செய்ய ஆரம்பித்தார். ஒரு வாரம் அப்படி செய்துவிட்டு காந்தியடிகளிடம் வந்தார். பாபுஜி, நீங்கள் சொன்னபடி ஒரு வார காலம் கழிப்பறைகளை சுத்தம் செய்து விட்டேன். எனக்கு மற்ற முக்கியமான பணிகளை ஒதுக்குங்கள் என்று கேட்டார். காந்தியடிகள் திரும்பவும் கழிப்பறைகளை சுத்தம் செய்யும் பணிக்கே அவரை அனுப்பினார். ஒரு மாதத்திற்கு பிறகு ஸ்ரீமன் நாராயணன் மீண்டும் காந்தியடிகளிடம் வந்து, பாபுஜி, நான் லண்டனில் பொருளியல் கல்லூரியில் பட்டம் பெற்றவன். என்னால் மகத்தான காரியங்களை சாதிக்க இயலும். எனது திறமையை இப்படி கழிவறைகளை சுத்தப்படுத்துவதிலேயே விரயம் செய்வது ஏனோ என்று வாதிட்டார். அதற்கு காந்தியடிகள், நீ வெளிநாட்டில் கல்வி கற்றவன், பெரிய காரியங்களை உன்னால் சாதிக்க முடியும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் சிறிய காரியங்களை செய்வதற்கு உண்டான தகுதி உன்னிடம் இருக்கிறதா என்பதை நான் இன்னும் அறியவில்லை. வறுமை ஒழிப்பு, வளர்ச்சி, கல்வி வழங்குதல் போன்ற பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என நீ விரும்புவது எனக்கு புரிகிறது. ஆனால் மிக கீழான வேலைகளை செய்வதற்கான மனப்பக்குவம் இல்லாமல் போனால் உனது தாய் நாட்டை சூழ்ந்திருக்கும் உண்மையான பிரச்சனைகளை நீ உணராமல் போய்விடலாம். உண்மையில் ஏதேனும் மாற்றங்களை நீ உண்டாக்க விரும்பினால் நீ உனது அகந்தையை முதலில் ஒழிக்க வேண்டும். அப்போதுதான் முக்கியத்துவமற்ற கீழான பணிகளை செய்வதற்கு தேவையான பணிவை உணர்ந்து கொள்ள முடியும். அதை கௌரவத்துடனும் மரியாதையுடனும் செய்ய தொடங்கும் போது பெரிய காரியங்கள் எல்லாம் தானாக எளிதில் கைகூடும் என்றார். அன்பார்ந்தவர்களே, மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 10வது இறைவசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.